கத்தாரில் இருக்கும் மிகப்பெரிய எரிவாயு நிலையத்தை தாக்கியிருக்கும் ஈரான். இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? ஈரானின் என்னென்ன எண்ணெய் வளங்களை இஸ்ரேல், அமெரிக்கா அளித்திருக்கின்றன? ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஜீரோவான எரிவாயு உற்பத்தி. ஜிசிசி நாடுகள் ஈரானுக்கு விடுத்திருக்கும் எச்சரிக்கை. ஏன் நேட்டோ நாடுகள் ட்ரம்புக்கு உதவ முன்வரவில்லை? பார்க்கலாம் இந்த வீடியோவில். நண்பர்களே வணக்கம். உங்களுக்கு தொடர்ந்து ஈரான் தொடர்பான செய்திகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்போது போர் குறித்த செய்திகளை நாம் பார்க்கலாம். இஸ்ரேல், ஈரான் இடையே கடுமையான போர் நடந்து வருகிறது. எண்ணெய் வளங்கள் தாக்கப்பட்டு வருகின்றன. ஈரானில் இருக்கும் சவுத் பார்ஸ் கேஸ்ஃபீல்ட், ஷாரான் ஆயில் டெப்போ, ஷாரி ஆயில் ரிஃபைனரி, டெஹ்ரான் பெட்ரோலியம் டிரான்ஸ்போர்ட் சென்டர், கராஜ் ஃபியூவல் ஸ்டோரேஜ், ஃபாஜ் ஜாம் கேஸ் பிளான்ட், இந்த எண்ணெய் வளங்கள் எரிவாயு நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஃபாஜ் ஜாம் கேஸ் பிளான்ட் என்பது கேஸ் உற்பத்தி செய்யப்படும் நிலையம். மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது ஈரானின் எண்ணெய் வளங்கள் மற்றும் மின்சாரத்தை துண்டிப்பதன் மூலம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. மாறாக ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவின் தளங்கள் மட்டுமின்றி எண்ணெய் வளங்களையும் தாக்கி வருகிறது. கத்தாரில் இருக்கும் மிகப்பெரிய ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இயற்கை எரிவாயு வளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது எப்படி இந்தியாவை பாதிக்கிறது என்று பார்க்கலாம். இந்த வளத்தின் மீது ஈரான் 4 ட்ரோன்களை ஏவியிருக்கிறது. இதில் ஒன்று ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மீது விழுந்ததில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதலால் ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி பகுதியில் ஏற்பட்ட சேதம் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற தெற்காசிய நாடுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ராஸ் லஃபான் ஏன் முக்கியம் என்றால், கத்தாரின் முக்கிய திரவ இயற்கை எரிவாயு ஹப்பாக இருக்கிறது. உலகளவில் எல்என்ஜி, அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பகுதியில் ஏற்பட்ட சேதம் எல்என்ஜி விநியோகத்தை நேரடியாக பாதிக்கும். இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு என்று பார்க்கலாம். இந்தியா தனது எல்என்ஜியில் சுமார் 40% கத்தாரிலிருந்து இறக்குமதி செய்வதால் பாதிப்பு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்தியா மட்டுமில்லை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகளும் கத்தாரை சார்ந்திருக்கின்றன. அந்த நாடுகளிலும் இதே பாதிப்புகள் உருவாகலாம். ராஸ் லஃபான் தாக்குதல் ஒரு நாட்டின் பிரச்சனையாக மட்டும் நின்று விடுவதில்லை. இது முழு தெற்காசியாவையும் பாதிக்கும் எரிவாயு நெருக்கடியாக மாறலாம். ஏன் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியது என்றால், இஸ்ரேல் செய்த தாக்குதலுக்கு பதிலடி என்று ஈரான் கூறுகிறது. ஈரானில் சவுத் பார்ஸ் அந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த எரிவாயு உற்பத்தி நிலையம். இங்கு ஈரான் 70 முதல் 75% இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்கிறது. மிக முக்கியமான எனர்ஜி சோர்ஸாக இருக்கிறது. இதனால் ஈரானில் மின்சாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லை, எண்ணெய் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $114 என்று 4% அதிகரித்து இருக்கிறது. இதனால் உலக பங்குச் சந்தைகள் ஆட்டம் கண்டுள்ளன. கடலிலும் கத்தார் நாட்டுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கத்தார் அருகே ஒரு கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இதை பிரிட்டனின் கடற்படை உறுதி செய்துள்ளது. ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதியில் இருக்கும் வான் தடுப்பு அமைப்புகள் இதை தடுத்ததாக கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஹப்சான் மற்றும் ஷா கேஸ் ஃபெசிலிட்டிஸ் செயலை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சகம் இந்த நிலையங்களின் மீதான தாக்குதலை தீவிரவாத தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளது. ஷா கேஸ் ஃபீல்ட் ஐக்கிய அரபின் கேஸ் விநியோகத்தில் சுமார் 20% வழங்குகிறது. இதனால் பெரிய அளவில் விநியோக பாதிப்பு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. எரிவாயு உற்பத்தி தற்போது 0 நிலையை எட்டியிருப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூறுகிறது. பெரிய உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தி தடை செய்யப்பட்டுள்ளது. 3வது வாரமாக போர் நடந்து வருகிறது. இந்த நிலையில் வளைகுடா நாடுகளின் நிதித்துறை அமைச்சர்கள் கூடினர். பொறுமை இழந்துவிட்டோம். இன்னும் எங்கள் நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்களும் இராணுவ நடவடிக்கையில் இறங்குவோம் என்று இந்த ஜிசிசி கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கத்தார், அசர்பைஜான், பஹ்ரைன், எகிப்து, ஜோர்டான், குவைத், லெபனான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, சிரியா, துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று ஈரானை கேட்டுக்கொண்டுள்ளன. ஈரானின் சவுத் பார்ஸ் தாக்குதலில் அமெரிக்கா ஈடுபடவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.
மீண்டும் தாக்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஜப்பான் பிரதமர் சனாயி தக்காச்சி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இன்று சந்திக்கிறார். மத்திய கிழக்கில் நடந்து வரும் சிக்கல்கள் குறித்து இவர் பேசுகிறார். ஹோர்முஸ் பகுதியில் மிலிட்டரி சப்போர்ட் கேட்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஜப்பான் பங்குச்சந்தை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நிக்கி 3% மேல் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஜப்பானில் பெட்ரோல் விலை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஜப்பானில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 112 ரூபாயாக உள்ளது. இந்தியாவில் 100 ரூபாய் 80 பைசாவாக இருக்கிறது. இந்த நிலையில் ட்ரம்பை இன்று சந்திக்கிறார் ஜப்பான் பிரதமர். எதற்கு ட்ரம்ப் கோபப்படுகிறார் என்று பார்க்கலாம். நேட்டோ நாடுகளிடம் ட்ரம்ப் போர்க்கப்பல் அனுப்புமாறு கேட்டிருந்தார். ஆனால் ஜப்பான், ஆஸ்திரேலியா, போலந்து, ஸ்பெயின், கிரீஸ், ஸ்வீடன், இத்தாலி, ஜெர்மனி மறுத்துவிட்டன. இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பும் இன்று நடக்கிறது. நேட்டோ நாடுகள் முட்டாள்தனமான செயல்களை செய்து வருகிறது. நாங்கள் நேட்டோ நாடுகளுக்கு $1 பில்லியன் செலவிடுகிறோம். ஆனால் எங்களுக்கு உதவி என்று கேட்கும்போது அவர்கள் செய்வதில்லை. ஈரானின் இராணுவம், விமானப்படை, ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ், ரேடார் அனைத்தையும் அழித்துவிட்டோம். அந்தளவிற்கு நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு நேட்டோ நாடுகளின் உதவி தேவையில்லை. நாங்கள் தொடர்ந்து ஹார்முஸ் தீவில் இருக்கும் கன்னி வெடிகளை நீக்கி பெரிய அளவில் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் நேட்டோ நாடுகள் பாதுகாப்புக்கு வரவில்லை என்று பார்க்கலாம். அமெரிக்கா கடற்படையில் சிறந்து விளங்குகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் நேட்டோவில் ஐரோப்பிய நாடுகளின் உதவியை கேட்க வேண்டும்? எங்களிடம் இருக்கும் சில கப்பல்களால் மட்டும் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்வியை ஜெர்மன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் எழுப்புகிறார். இது எங்களுடைய போர் இல்லை, நாங்கள் துவக்கவில்லை என்று கைவிரித்து விட்டார். அவர் கூறுவதும் சரிதான். யோசிக்காமல் ட்ரம்ப் செய்த குற்றம் ஈரான் தாக்குதல். இது மத்திய கிழக்கு எண்ணெய் வளங்களையும் பாதித்து உலக பொருளாதாரத்தை முடக்கி இருக்கிறது. இதே அமெரிக்கா தான் ஐரோப்பிய நாடுகளின் உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று கூறியிருந்தார். பிரிட்டன் மட்டும் சைப்ரஸ் நாட்டில் இருக்கும் தனது இராணுவ தளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அமெரிக்காவிடம் கூறியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் என்ன கேள்வி எழுப்புகின்றன என்றால், போர் துவங்குவதற்கு முன்பு அந்த நாடுகளுடன் கலந்து ட்ரம்ப் ஆலோசிக்கவில்லை என்பதுதான். ஆனால் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் ஈராக் மீது போர் துவங்குவதற்கு முன்பு ஐநாவின் ஆதரவை பெற்றிருந்தார். ஆனால் தற்போது ட்ரம்ப் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியில் வெனிசூலாவை கைப்பற்றியது போல எளிதாக ஈரானை கைப்பற்றலாம் என்று நினைத்துவிட்டார். அதுதான் தவறான கணக்கு. எங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கிறதோ அந்த நாட்டை அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் ட்ரம்ப் இருக்கிறார். ஆனால் உலகம் இன்று இந்த போரினால் இழந்ததுதான் அதிகம். ஏற்கனவே ரீஜனல் எஸ்கலேஷன், அதாவது ரஷ்யா உக்ரைன் போரினால் ஐரோப்பாவிலும் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ட்ரம்ப் தவறான முடிவை எடுத்திருக்கிறார். நேட்டோவின் ஆர்டிகிள் 6 படி நேட்டோ பாதுகாப்பு வரம்பு ஐரோப்பா, வட அமெரிக்கா, மத்திய தரைக்கடல் பகுதிதான். ஆனால் ஈரான் இருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஜோன் வராது என்று நேட்டோ நாடுகள் கூறுகின்றன. தற்போது ஏன் ட்ரம்ப் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற கேள்விதான் ஏற்படுகிறது. அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை உலகம் அமைதியாக இல்லை என்பது மட்டும் உண்மை. அவரது ஆணவத்திற்கு உலகமே இன்று பலிகடாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரான் மற்றும் கத்தார் மீதான கேஸ் நிறுவனங்கள் மீதான தாக்குதல் குறித்து கத்தாரின் எமிர் மற்றும் அதிபர் ட்ரம்பிடம் பேசியிருக்கிறேன் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறியிருக்கிறார். ஆனால் இதற்கு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுவரை இமானுவேல் ஏன் ஈரானின் மீதான தாக்குதலை கண்டிக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்றும் விமர்சித்து இருக்கிறார். இப்படி ஒருவருக்கு ஒருவர் கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க யாரும் முன்வரவில்லை. ஐநாவும் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.